வெளிநாட்டு அங்கிள் மேரோட எல்லாம் கண்டாக்ட் வச்சிருந்து அவை வந்துட்டு ஊருக்கு வரப்போறோம்னு சொன்னாலாம். முதலே வந்துட்டு என்ன செய்யறாருன்னு சொன்னாலாம், அவர் ஊருக்கு வரப்போறான்னு சொன்னால் இங்கே உள்ள இளம் பொம்பளை பிள்ளையோட கதைச்சு அதுகளை வந்துட்டு அந்த வயதான ஆக்களுக்கு வந்துட்டு செட் பண்ணி கொடுக்குற ஏஜென்ட் நான். அப்போ இந்த எலும்பில்லா நாக்கால நீங்கள் எதுவும் காய்ச்சிட்டு போகலான்றக்கான இப்படி ஒரு கேவலமான கதையை காய்க்கிறீங்களா? அப்போ வந்துட்டு ஒரு வயதான ஆளுக்கு ஒரு சின்ன பிள்ளையை வந்துட்டு நான் கனெக்ட் பண்ணி அப்படி ஒரு வேலையை நான் செய்வேனாடாப்பா? என்ன மனுஷர்களாப்பா நீங்கள் கதைக்கிறீங்க கதை வந்து? இந்த வீடியோவை மேக்ஸிமம் எத்தனை பேருக்கு வந்துட்டு ஷேர் பண்ணலுமோ ஷேர் பண்ணுங்க. விடிய விடிய லைவ் போட்டு ஒரு விழுத்தோணும் அப்படின்னு சொல்லி போட்டு இவ்வளோ பேர் வந்துட்டு முயற்சி செய்கிறாங்க. ஒரு 10 பேர் சேர்ந்த ஒரு குரூப் ஹெல்ப் பண்ணுறதை ஸ்டாப் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு நல்ல நோக்கமா? நீங்கள் யோசிச்சுப்பாங்க. இந்த நாட்டில் வந்து எத்தனையோ பேர் வந்து கஞ்சா கடத்துறான், அவ்வளோ பேர் வந்துட்டு களவெடுக்கிறான், எத்தனையோ பேர் வந்துட்டு கற்பழிச்சிட்டு இருக்கான், எத்தனையோ பேர் வந்துட்டு கொலை செஞ்சு போட்டு வழியில் திரிகிறான். ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு அம்மா வந்துட்டு என் பிள்ளை மாதிரி கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி போட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சா அந்த கட்டி பிடிக்கிற அந்த கட்டத்தை வந்துட்டு எடுத்து அதை ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வந்துட்டு லைவில் போட்டுட்டு இந்த ஆண்டியை பாருங்கோ, என்ன ஆண்டியோட உடம்பை பாருங்கோ, நல்ல ஒரு உடம்பு, அவன் பாருங்கோ எப்படி கட்டி பிடிக்கிறான்னு பாருங்க, அவனோட கண்ணை பாருங்கோ, அவன் எங்கே பார்க்குறான்னு பாருங்கன்ற ஒரு கேவலமான ஒரு கதையை போட்டு வந்துட்டு லைவில் கதைச்சு கொண்டிருக்கிறீங்க. எனக்கு ஆக கோவம் என்னன்னு சொன்னால், சரி என்னில் பகைன்னு சொன்னால் நீங்கள் என்னையை வச்சு எதுவும் கதைங்கடாப்பா, பிரச்சனை இல்லை. எங்களோட சகோதரங்கள்ட்ட ஃபோட்டோ எடுத்து போடுறது, எங்களோட அப்பா அம்மாவோட ஃபோட்டோ எடுத்து போடுறது, எங்களோட அம்மாவை வந்துட்டு சிங்களத்தின்றது, எங்களோட நான் ஒரு அப்பாவுக்கு பிறக்கையிலன்னு சொல்கிறது வந்து நான் இப்போ இதை விட்டுட்டு ஒதுங்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவனாண்டா என்ன நாங்கள் ஒன்றும் ஹெல்ப் பண்ணாமல் இல்லை, நாங்களும் வந்து ஹெல்ப் பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம், ஆனால் பர்சனலாக செய்கிறோம்னு சொன்னால் நாங்கள் இருக்கிற பர்சனலாக உங்களால் வந்துட்டு அந்த கிட்னி வெர்த்தக்காரப்படி எனக்கு வந்துட்டு 50 லட்சம் பர்சனலாக அவங்களால செஞ்சு கொடுக்க முடியுமா? அந்த பிள்ளையை கட்டிப்பட்டு அடிக்கிற அந்த படத்தை போட்டுட்டு இங்கே எந்த படத்தை போட்டுட்டு கிருஷ்ணா முதல் தடவையா நான் விமர்சிக்கிறான்டா அவன் அந்த வீடியோ போட்டு வச்சுக்கிறான்டாப்பா. அதில் ஒரு பொம்பளை அறிந்து கத்திக்கொண்டு இருக்காள். உனக்கு ஒரு புருஷன் இல்லையாடாப்பா இதை தட்டி கேட்குறதுக்கு வந்து இன்றைக்கு உண்மையாக எனக்கு என்ன சொல்கிறோம் அந்த மனசளவில் நீங்கள் அந்த போடுற அந்த ஃபோட்டோஸை நினைக்க தான் கவலையாக இருக்குதுண்ணே. இன்றைக்கி நாங்கள் ஒரு பிள்ளையான பிஸ்னஸை செஞ்சு நல்லா இதாக வந்தால் கூட நீங்கள் விமர்சிக்கிற குறித்து நான் பயப்படுவேன். என்ன ஒரு ஏழை மக்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுற குறித்து இவ்வளோ ஒரு விமர்சிக்கிற அவங்களுக்கு என்னடா பிரியோசனம் கிடையாது புது. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். நான் பவி. ஓகே, அப்போ இந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நான் வந்துட்டு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வந்து இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு தரம் நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோவை மேக்ஸிமம் எத்தனை பேருக்கு வந்துட்டு ஷேர் பண்ணலுமோ ஷேர் பண்ணுங்க. இப்போ என்ன சொல்கிறேன் வந்து இப்போ ஒரு படத்தில் வந்துட்டு ஒரு கட்டம் நல்லா இருந்தால் அதை எடுத்து வந்துட்டு தளபதி மாசன்றி ஐத் மாசன்றி என்று போடுறீங்க. வந்து ஒரு ஜோக் வந்து நல்லா இருந்தால் எடுத்து டிக்டாக்ல போடுறீங்க. ஸோ அதே மாதிரி நாங்கள் கதைக்கிற நியாயத்தை வந்துட்டு